ப்ளீஸ் எங்களுக்காக ஒரு சில வார்த்தைகள். எல்லாருக்கும் வணக்கம். ஹாய், எல்லாரும் பார்த்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ட் முக்கியமாக பாபி சாருக்கு முதல் வாழ்த்துக்கள். டிமாண்டி காலனி இஸ் டூயிங் வெல் அண்ட் வி ரியலி ஹாப்பி. ஸோ ஃபர்ஸ்ட் பிடிஜியோட அசோசியேஷன் ஒரு வெற்றியாக அமைஞ்சது எங்கள் எல்லாருக்குமே சந்தோஷம். ஏன்னா அடுத்தடுத்து நாங்கள் படம் பண்ணுறோம் பிடிஜியில். ஸோ ரியலி ஹாப்பி. அண்ட் ஹியர் வி ஆர் சென்னை சிட்டி கேங்ஸ்டர்ஸ். நிச்சயமாக இது ஒரு என்டர்டெய்னிங் ஃபிலிமாக இருக்கும். நான் இன்னும் ட்ரெய்லர் பார்க்கல, டீசரை பார்க்கல இன்னும். பட் லெட்ஸ் சி. மனோஜ் சார் எப்போதுமே வந்து ஒரு விஷயம் செலக்ட் பண்ணுறாருன்னா அது கண்டிப்பாக அது வந்து ஏதாவது ஒரு விதத்தில் ஆடியன்ஸை அட்ராக்ட் பண்ணும் அப்படின்ற ஒரு விஷயம் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ நிச்சயமாக இந்த படமும் கண்டிப்பாக அது ஒரு என்டர்டெய்னராக, ஏன்னா பிகாஸ் ஸ்டார் காஸ்ட்டை பார்க்கும் போதே தெரியுது. ஆனந்தராஜன் நம்ம எல்லாரும் கம்ப்ளீட் பெட்டாலியனே பயங்கரமாக இருக்குது. அண்ட் வைபவ், congratulations. And நிச்சயமாக this film is going to be an thorough entertainer னு எனக்கு கண்டிப்பாக தெரியும். And Iman sir, really happy that you're here. And எல்லாருமே இந்த ஃபுல் lyricist கர்ணா, congrats மா. பாட்டு எழுதுறீங்களா? All the best. Wonderful lyricist. So I'm really happy. And the whole teamக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். And I wish them all the best. And really happy to be here. Thank you guys. Thank you so much. And director, debut பண்றீங்க. It's going to be a wonderful film for you too. All the best, ma. All the best. Thank you. Thank you so much, Arun Vijay sir. Your word means a lot. So அடுத்தபடியாக என்னோட பெரிய சப்போர்ட் எங்களுக்கு தேவை. So please do supporting films. Thank you so much. God be with you. Thank you so much, sir. So அடுத்தபடியாக we have very special guest. நம்ம இண்டஸ்ட்ரியில தி மோஸ்ட் ஸ்டைலிஷ் ஆக்டர் கூட சொல்லலாம். அவரோட பிஸியான ஷூட்டிங் டைம்ல கூட நம்ம கூப்பிட்டு வந்திருக்காங்க. He has made some time for us. So I would like to call upon Arun Vijay sir onto the stage, please. So thank you so much, Arun Vijay sir, for joining us, because in the special moment நீங்க extra special ஆக்கிருக்கீங்க. Hey Bob, bro camera say hi to me. Okay. Deepshik. Deepshik. You can start. Deepshik, you can start. Anjali. பகல்ல நடந்தது. Anjali. சும்மா நைட் பாபி சார், மனோஜ் சார், பிடிஜின்றது என்னோட ஒரு ஃபேமிலி மாதிரி ஆயிடுச்சு. ஸோ ஒரு ஃபேமிலி மெம்பரா இந்த படத்துல வேலை செஞ்ச எல்லாரையும் வாழ்த்துறதுக்கு வந்திருக்கேன். இந்த படத்தோட ட்ரெய்லர் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு டீசர் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 1 month முன்னாடியே காமிச்சாங்க. ஒரு பயங்கர ஒரு ஃபன் ஃபில்ம் மாதிரி ஃபீல் ஆச்சு. இப்போ சாங்ஸ் எல்லாம் பார்த்தேன், அமேசிங்காக இருக்கு, பயங்கர கலர்ஃபுல்லாக யூத்ஃபுல்லாக. இமான் சாரோட பெரிய ஃபேன். நம்ம முன்னாடியே சொல்லியிருக்காங்க, ஃபர்ஸ்ட் பார்ட் டிமாண்டி பண்ணும்போது ஒரு சாங் பாடி கொடுத்தாங்க சார் எங்களுக்கு. ரொம்ப ப்ரீஸியாக இருக்குது சார், நல்லா இருக்குது சாங்ஸ். படத்தில் வேலை செஞ்ச எல்லாருக்கும் என்னோட பெஸ்ட் விஷஸ். திங்கிங் பிரதர் அமேசிங்காக இருக்குது அவங்க.
வைவா பிரதர் பெஸ்ட் விஷஸ், துல்லியா பெஸ்ட் விஷஸ், ஆனந்த்ராஜ் சார், அப்புறம் ஜான் விஜய் சார்லாம் இந்த யூஷுவல் சஸ்பெக்ட்ஸ் நாங்கள. ஸோ அந்த மாதிரி அவங்களாம் எங்கள் கேங் டைப்ஸ். ஸோ அவங்க இடத்துல இருந்தாலே அவங்க என்ன மாதிரி வேலைகள்லாம் பார்ப்பாங்கன்னு தெரியும். ஸோ இந்த படத்தில் அவங்க 2 பேர் இருக்காங்க அப்படின்னும் போது அதுவே எனக்கு ஒரு ஓகே இவங்கெல்லாம் சேர்ந்து எவ்வளோ பண்ணியிருப்பாங்க அப்படின்ற ஃபீல் இருக்கு. ப்ளஸ் இதை தாண்டி இப்போ ஃபர்ஸ்ட் ஃபிலிம் நான் பிடிசி கூட ஒர்க் பண்ணதை வச்சு சொல்கிறேன். இவங்களோட ஒர்க்கிங் ஸ்ட்ரக்சரே வந்து ஒரு மாதிரி ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு ஸ்ட்ரக்சர். அவ்வளோ ஈஸியாலாம் ஒரு ப்ராஜெக்ட் இங்கே கிரீன்லிட் ஆகாது. ஸோ இவங்க வந்து இந்த ப்ராஜெக்டை சூஸ் பண்ணியிருக்காங்க. இது மேலே இவ்வளோ ஒரு கான்ஃபிடென்ஸ் வச்சுருக்காங்கன்னா அது கண்டிப்பாக ஒரு நல்ல படமாக தான் இருக்கும். இது வந்து நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக இது பண்ணிக்கலாம். அண்ட் இந்த படத்தை நல்லபடியாக போய் எல்லா ஆடியன்ஸுக்கும் நீங்கள் தான் கொண்டு போய் சேர்க்கணும். இது ஒரு மாபெரும் வெற்றியாக்கி தரணும் எல்லாருக்கும், படத்தில் வேலை செஞ்ச எல்லாருக்கும். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் அஜய் சார். ரொம்ப ஸ்வீட் அண்ட் கியூட்டா வார்த்தைகள் சொன்னீங்க சார். ஸோ அடுத்தபடியாக எங்களோட ஆர்டிஸ்ட் ஹுசைனி சார். தேங்க்யூ. இன்னைக்கு வந்தவன ஜான் எல்லாரும் வந்து செஞ்சுட்டாங்க. ஸோ எல்லாருக்கும் வணக்கம். அருண் விஜய் ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங். அண்ட் முதல்ல வந்துட்டு இது மனோஜ் பெனு அவர் தான் தேங்க்ஸ் சொல்லணும். பாபி அவரை கன்வின்ஸ் பண்ணி, பாபி யாருன்னா வந்துட்டு யூஎஸ்ல நான் லாஸ்ட் இயர் போனப்போ வந்து 2-3 மீட்டிங்ஸ்ல இருக்கும்போது கிளம்புறேன்னு, ஏன் சீக்கிரம் வெயிட் பண்ணு அப்படின்னாங்க. இல்ல நாளைக்கு காலையில் அவர் பாபி மீட் பண்ணலான்னு சொன்னாருன்னா, யார் பாபி பாலச்சந்திரா அப்படின்னாங்க. ஆமா அப்படின்னு. அவர் மீட் பண்ண 2-3 months ஆகுமே, நீ எதுவும் சும்மா கதை விட்டு வீட்டுக்கு போறியா அப்படின்னு மாதிரி சொன்னாங்க. ஸோ ரியலி அவர் வந்து அவ்வளோ வேலைகள் இருந்தும் இங்க வந்து சினிமா பண்றாருன்னா வந்துட்டு அடுத்தடுத்து வந்து பெரிய பெரிய படங்கள்லாம் பண்றாரு, பெரிய விஷன் வச்சிருக்காரு. ஸோ தேங்க்யூ ஃபார் ப்ரொடியூசிங் திஸ் ஃபிலிம். இவான் சார், தேங்க்யூ ஸோ மச். எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் உங்களோட ரொம்ப ஹாப்பி. அண்ட் ஆனந்த்ராஜ் சார், ஜான் தனியாக வச்சுக்கிறேன். ஆனந்த்ராஜ் சார், ரெடின் எங்க அண்ணன், பெரிய அண்ணன், எங்க அண்ணன் சுனில், இதெல்லாம் தான் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எல்லாருக்கும் நன்றி. அண்ட் ராஜேஷ், மணிகண்ட ராஜேஷ், நிறைய பேர் சொன்னாங்க சூப்பரா பண்ணியிருக்காருன்ட்டு. ஸோ வெரி வெரி ஹாப்பி ஃபார் ஹிம். எங்க அஜய் மாஸ்டர், எங்களுக்குள்ளேயே நாங்களே லைட் ஆஃப் பண்ணிட்டாங்க யாரோ. ஆக்சுவலி ரொம்ப ரொம்ப லைட்டா போயிட்டு இருக்கு, எனக்கே தெரியுது, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. ஸோ இருக்கிற எல்லாருக்கும் என்னோட நன்றி. அண்ட் இந்த டீசர் நல்லா இருக்கும்னு நம்புறேன். நெக்ஸ்ட் இன்னைக்கு ஈவினிங் ரிலீஸ் பண்றீங்களா டீசர்? ஓகே. அதுல்யா, சாரி, உன்னை பத்தி எதுவும் பேசல, அவங்க பேசிட்டாங்க. பட் வெரி ஸ்வீட் ஷீஸ். தேங்க்யூ. என் கூட படம் பண்றதுக்கு ஒத்துக்கிறது ரொம்ப நன்றி. அண்ட் லைட் தேவையில்லையா? அப்படியே போலாமா? ஓகே ஓகே, நன்றி. இன்னைக்கு டீசர் ரிலீஸ் ஆகும் நினைக்கிறேன். படம் வந்துட்டு செப்டம்பர் எண்டு மாதிரி ரிலீஸ் பண்ணுவாங்க. நானும் ரொம்ப ஆவலா எதிர்பார்த்துட்டு இருக்கேன். தேங்க்யூ. டைரக்டர் மறந்துட்டேன். ஆக்சுவலி என்ன லவ் பண்றாரு அவரு, அப்படிதான் சொல்லணும். ஏன்னா இல்லையா? ஓகே. இந்த படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து ரொம்ப வருஷமா பழக்கம், ஒரு 1-2 இயர்ஸாவே பழக்கம். அதாவது வெளில எங்க ஒரு காஃபி ஷாப்ல மீட் பண்ணாலோ வீட்டுல மீட் பண்ணாலோ வந்துட்டு அப்படி பாத்துக்கிட்டே இருப்பாருங்க. ஏன் அப்படி பாக்குறீங்கன்னா, இல்ல நீங்க வேற மாதிரி அப்படின்னு சொல்லி பாத்துக்கிட்டே இருப்பாரு. அப்ப என்ன கலாய்க்கிறாரு தான் நினைச்சேன். பட் இந்த கதை ஒண்ணு ரெடி பண்ணி மனோஜ் சொல்லி பிடிஜில இந்த படம் வந்து இவ்வளவு தூரம் வந்ததுக்கு மெயின் ரீசன் விக்ரம் அண்ட் கேசவ். அந்த மாதிரி கிடையாது, ரசிக்கிறார் என்ன. அவருக்கு ஒரு பெரிய நன்றி. அவங்க சிஸ்டர் தான் அப்பப்போ கேட்பாங்க, இவன் படம் பண்ணிடுவானா அப்படின்ட்டு. பண்ணிட்டாரு இன்னைக்கு. ஸோ யூ ஷுட் பி வெரி ஹாப்பி. ஸோ தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் மந்த் படம் ரிலீஸ் ஆகுது. எல்லாரும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச் வைவப் சார். ஸோ அடுத்து வந்துட்டு பிடிஜி யூனிவர்ஸை பத்தி சொன்னாலே வந்துட்டு நிறைய பேர் மென்ஷன் பண்ணிருப்பாங்க. இல்ல முதல்ல காசு கொடுத்த முதலாளி பத்தி பேசிடலாம். நம்ம தமிழ் சினிமால இப்போ சினிமா எடுக்கிறது ரொம்ப கஷ்டமான நேரத்துல பிஜேபி குரூப் மாதிரி
பிடிஜி குரூப்னு வந்திருக்காங்க. அவங்க ஃபர்ஸ்ட் படம் 6 மாதிரி டிமாண்டி காலனி சூப்பரா போகும் சார். நல்லா இருக்கு, நல்ல படம். 2வது படம் சென்னை சிட்டி கேங்ஸ்டர். அடுத்த படம் அருண் விஜய் இல்ல சார். இது மாதிரி நிறைய படம் இருக்குங்க சார். அதுக்கப்புறம் என்ன சொல்லணும்? இமான் சார் பத்தி சொல்லணும்னா நேஷனல் அவார்டு வின்னர். இதுக்கப்புறம் எதுவும் சொல்ல வேணாம் இல்ல சார். பகா நம்ம சின்ன வயசுல எல்லாம் பார்த்து பயத்திருப்போம். ஆனந்தராஜ் சார் அவரு கூடயே நம்ம நிக்கிறோம், நம்ம நடக்கிறோம், அதுவே பெரிய விஷயம். சின்ன விஷயமா இருந்தாலும் நல்லா காமெடி பயங்கரமா இருக்கும் இல்ல சார்? அவ்வளவுதான் கேட்கறது, வேற என்ன பண்றது? அதுல்யா மேடம் ஹீரோயின், ஸ்வீட் அண்ட் சிம்பிள். மற்றபடி வேற விஷயம் பேசணும்னா வைபவ் வந்து பேசுவாப்புல. ஆனா இளவரசர் சொன்ன மாதிரி வைபவ்லாம் சாதாரண ஆள் இல்ல, சிம்பிளா இருப்பாப்புல, சைலண்டா. ஆனா பயங்கரமான ஆளு இல்ல சார்? ஒண்ணு சார், நான் கூட இருந்து பாத்துருக்கேன்ல. இளவரசர் சார் அவரை பத்தி சொல்லணும், ரொம்ப சீனியர். உண்மை சார், அதான உண்மை. ரொம்ப சீனியர் அவரு. ஆக்சுவலா நான் ஒரு படம் டாக்டர் படம் பண்ணியிருக்கேன். ஏதாவது சின்ன டவுட் இருந்தாலும் அவர்கிட்ட கேட்பேன். அவர் எப்படி பண்ணணும்ன்றது கரெக்டா எக்ஸ்பிளைன் பண்ணி இதை எப்படி பண்ணுன்னு சொல்லுவாரு. வெரி குட் சீனியர். இல்ல சார், உண்மையை தான் சொன்னேன். டைரக்டர் விக்ரம் சார் ஸ்கிரிப்ட் எழுதும் போதே தெரியும் சார் இந்த படம் பயங்கரமா இருக்கும்ட்டு. சில டைலாக்லாம் படிச்சேன் நான், சூப்பரா இருந்தது. ஆனா அதே மாதிரி தான் பண்ணிருக்கோம்னு நினைக்கிறேன் இல்ல? அஜய் சிம்பிளான மூமெண்ட். பெரிய சப்போர்ட் எங்களுக்கு தேவை. So please do supporting films. Thank you so much Lord Video. Thank you so much sir. So அடுத்தபடியாக we have very special guest. நம்ம இண்டஸ்ட்ரியில தி மோஸ்ட் ஸ்டைலிஷ் ஆக்டர் ன்னு கூட சொல்லலாம். அவரோட பிஸியான ஷூட்டிங் டைம்ல கூட நம்ம கூப்பிட்டு வந்திருக்காங்க. He has made some time for us. So I would like to call upon Arun Vijay sir onto the stage please. So thank you so much Arun Vijay sir for joining us because in ஒரு ஸ்பெஷலான மொமெண்ட் நீங்க எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல் ஆக்கிருக்கீங்க. எல்லாருக்கும் வணக்கம். பிரசன்ட் மீடியா ரொம்ப நாள் கழிச்சு உங்களை பார்த்தது ரொம்ப சந்தோஷம். சென்னை சிட்டி கேங்ஸ்டர்ஸ், ஸோ பிடிஜி யூனிவர்சல் பாபி, ஸோ மோர் தென் ப்ரொடியூசர் எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட் கிடைச்சிருக்காங்க. அண்ட் ஐ நோ உங்களுக்கு சினிமா மேலே எவ்வளோ பெரிய விஷன் இருக்குன்னு. ஸோ மை பெஸ்ட் விஷஸ். அண்ட் மனோஜ் பெனோ பிடிஜியோட பில்லர் அண்ட் அஃப்கோர்ஸ் சென்னை சிட்டி கேங்ஸ்டர்ஸ் எங்களோட பில்லர் டூ. ஸோ தேங்க்யூ ஸோ மச். Vikram Rajeshwar and Arun Keshav, thank you so much இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு. அண்ட் வெரி கூல் டைரக்டர்ஸ். அண்ட் ஏதாவது ஒன்று பண்ணும்போது ஏதாவது குட்டி எக்ஸ்பிரஷன்ஸ் பண்ணிக்குவா அப்படின்னு கேட்டா கூட அவ்வளோ ஸ்பேஸ் கொடுத்து அந்த ரொம்ப ஜாலியா ஷூட் பண்ணாங்க. தேங்க்யூ. அண்ட் இன்னைக்கோட ஹீரோ இமான் சார், தேங்க்யூ ஸோ மச். வெரி பிக் ஃபேன் ஆஃப் யூ சார். ரொம்ப நல்ல சாங்ஸ் கொடுத்துருக்கீங்க, பியூட்டிஃபுல்லான சாங்ஸ். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் டிஓபி அவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. வைபவ் வந்துட்டு ரொம்ப ஜாலியா ஃபன்னா ஹாப்பியா இருக்கும். ஷூட்டிங் ஸ்பாட் எல்லாத்தையுமே கலகலன்னு வச்சிருப்பாரு. ஸோ அவரோட பர்சனாவே அப்படிதான். ஸோ படத்துலயும் அப்படிதான், நேர்ல ஷூட்டிங் ஸ்பாட்லயும் அப்படிதான் இருந்தாரு. ஸோ ஹாப்பி டு ஒர்க் வித் யூ.
அண்ட் அஃப்கோர்ஸ் எங்களோட கேங் சுனில் ரெட்டி, கிங்ஸ்லி, ஜான் விஜய் அண்ட் ஆனந்த்ராஜ் சார், மொட்ட ராஜேந்திரன் சார், லிவிங்ஸ்டன் சார், அவங்க எல்லாருமே லைக் விபின் சார், எல்லாருமே மணிகண்டன், எல்லாருமே நாங்கள் வந்து ஒரு கேங்காகவே எப்போவுமே ஃபுல் காம்பினேஷன் எங்களுக்குள்ளேயே தான் இருக்கும். ஸோ அஃப்கோர்ஸ் உங்களுக்கு தெரியும் ஷூட்டிங் ஸ்பாட் எப்படி இருக்கும்னு, என்னதான் ஃபுல்லாக கலாய்ச்சிட்டு ரொம்ப ஃபன்னாக போயிட்டுருக்கோம். பட் வெரி ஹாப்பி. அண்ட் மாஸ்டர் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஃபைட் மாஸ்டருக்கும் தேங்க்யூ, அஜய் மாஸ்டருக்கும் தேங்க்யூ, லிரிசிஸ்ட் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஹோல் டீமுக்கும் என்னோட ரொம்ப 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 நன்றி. அண்ட் சென்னை சிட்டி கேங்ஸ்டர்ஸ் ரொம்ப ஃபன்ஃபில்டான ஃபிலிமாக இருக்கும். ஸோ நீங்களும் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்க அண்ட் உங்களோட ரிவ்யூஸ் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச். ஸோ தேங்க்யூ ஸோ மச் அதுல்யா. ஸோ அடுத்து வந்துட்டு இந்த படத்தோட இயக்குனர், ஸோ வந்துட்டு அவர் பேசுறது. அனைவருக்கும் வணக்கம். உங்களை சந்திக்கிற வாய்ப்பை தந்த இறைவனுக்கு நன்றி. மீண்டும் மீண்டும் உங்களை சந்திக்கிற வாய்ப்பை தந்தால் நான் நன்றி சொல்லிக் கொண்டே இருப்பேன். இந்த விழாவுடைய நாயகன் திரு இமான் அவர்கள், நான் வந்து இப்பதான் உள்ள பேசிக்கிட்டு இருந்தோம். அவருடைய முதல் படம் என் படம் தான் நான் நினைச்சிக்கிட்டு இருந்தேன். சேனான்னு ஒரு படம், சத்யராஜ் சார் நானும் நடிச்ச படம். ஆனா அப்புறம் தான் சொன்னாரு அது இல்லை, வேற படம், விஜய் படம்னு சொல்லிட்டு. ஸோ ரெண்டாவது படம் தான் என்னோட படம் நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ. சார் ரொம்ப நல்லா இருக்கு சார், வாழ்த்துக்கள் சார். ஸோ இந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ், மிஸ்டர் பாபி, மிஸ்டர் மனோஜ், இருவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் நன்றியும். ஏன்னா இது போல ப்ரொடியூசர்ஸ் வரணும் சினிமாவுக்கு, அப்பதான் வந்து நல்லா இருக்கும். தியேட்டர்ஸ் திறந்து வச்சுட்டு உட்காந்துருக்காங்க எல்லாரும். இதில் இளவரசு வந்து என்னுடைய பழைய நண்பர், எனக்கு அவர் வந்து காலையில ஏதோ ஒரு இது உங்ககிட்ட பேசினா போய் சேரும்ன்றதுக்காக சில விஷயங்கள் பேசினார்னு நினைக்கிறேன். இல்ல, ஆமா, அதனாலதான் பேசினார்னு நினைக்கிறேன். அவர் வந்த வேலையை கரெக்டா பார்த்துட்டாருன்னு நினைக்கிறேன். பயிர் வேலை இல்லைங்க, வேற வேலைங்க. அதனால ஸோ அதனால எனக்கு என்னன்னா, ஒரு நல்ல தயாரிப்பாளர்கள் வரணும் சினிமாவுக்கு. நல்ல தயாரிப்பு, அதாவது சின்ன படம் பெரிய படம் இல்லாம நல்ல படம் கெட்ட படம். நல்ல படம் இருக்கிறவங்க நிறைய பேர் வந்து காத்துட்டு இருக்காங்க. ஸோ ஒரு என்னை போல ஒரு நடிகர் சொன்னாரு, சின்ன படம்லாம் எடுக்காதீங்க இனிமே, சின்ன பட்ஜெட்ல படம் எடுக்காதீங்க அப்படின்னு. அது அவர் சொந்த கருத்தா இருக்கலாம். என்னுடைய கருத்து, எந்த பணம் இருந்தாலும் படம் எடுக்க வாங்க, படம் எடுக்க வாங்க, அப்பதான் நல்லா இருக்கும். படம் எடுங்க, நிறைய படம் எடுங்க, உங்க கற்பனையை சொல்லுங்க. ஸோ வந்து படம் எடுக்க வரணும். அது சின்ன பட்ஜெட் பெரிய பட்ஜெட். இன்னைக்கு இருக்கிற பெரிய இயக்குனர்கள், இன்னைக்கு இருக்கிற டாப் மோஸ்ட் இயக்குனர்கள், நான் சொல்றது எல்லாம் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், அவங்க எல்லாம் சின்ன படம் எடுத்தவங்க தான். எல்லாருமே சின்ன படம் எடுத்தவங்க தான். இன்னைக்கு இருக்கிற பெரிய நடிகர்கள் சின்ன படத்துல நடிச்சவங்க தான். எதுவுமே பெரிய படம் கிடையாது சார். எடுத்த உடனே ஒரு 100 கோடியில 200 கோடியில படம் பண்றது இல்ல. சின்ன படம் பண்ணணும், வாங்க சினிமாவுக்கு வாங்க. இப்ப இளவரசு மாதிரி நடிகர் இருக்காரு, இப்ப கிங்ஸ்லி மாதிரி நடிகர் இருக்காருன்னா, ஐயோ இவங்களை பார்த்தா கேளுங்க, போய் ஒரு தடவை கேளுங்க. கேட்டுட்டு அவங்களுக்கு உங்க பட்ஜெட்டுக்கு ஒத்து வருவாங்களான்னு பாருங்க. கேட்கறது தப்பே கிடையாது. இஸ் இட் ரைட்? கேட்டு பண்ணுங்க. அதனால ஐ வெல்கம் மிஸ்டர் பாபி சார். வாங்க, நிறைய படம் பண்ணுங்க, நிறைய பண்ணுங்க. என்ன உங்களால எவ்வளவு முடியுமோ பண்ணுங்க, நிதானமா பண்ணுங்க, பொறுமையா பண்ணுங்க. என் நண்பன் வைபவ் ஃப்ரண்ட்ல வந்து முகத்தை காட்டுறது பாருங்கல்ல, பக்கத்துல பாத்தீங்க வைபவ் சொன்ன பக்கத்துல சிரிப்பாருங்க. பக்கத்துல இது ஒரு கூட ஒரு நடிகர் நடிச்சாரு, அதனால நிறைய ஸ்பேஸ் கொடுத்தாரு சொன்னாங்க. ஸ்பேஸ் உனக்கு கொடுத்தது இல்லப்பா, அவனுக்கு வேற வேலை இருந்தது, அதனால ஸ்பேஸ் கொடுத்துருக்க. அதனால நம்ம ஜூனியர் மாதிரி தான், நல்ல பயமான பையன். நான் ஊர்ல இருந்து வரும்போது நான் கேட்டேன், பாபி சார் வராரு இன்னைக்கு அப்படின்னு சொன்னா, சரி ஓகே ரைட். அவர் ரொம்ப தூரத்துல இருந்து, அமெரிக்கால இருந்து வராரு. நான் பக்கத்துல இருந்து வர்றது ஒன்றும் தவறு கிடையாது. நான் சின்ன சின்ன வேலையா வந்து கடலூர், விழுப்புரம், திண்டிவனம் இருந்தேன். ஸோ அங்கிருந்து ஜேர்னி பண்ணி வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐம் ஜஸ்ட் கம்மிங். நான் சொன்னேன், ஒரு சினிமாவுக்காக ஒருத்தர் யூஎஸ்ல இருந்து வந்திருக்காரு அப்படின்னா நான் பக்கத்துல இருந்து வர்றது தவறு கிடையாது. ஸோ திரும்ப நான் ஓடணும் அங்கிருந்து. ஸோ அதனால வாழ்த்துக்கள் சார். வாங்க, நிறைய பேர் இன்னும் சினிமாவுக்கு வாங்க. நிறைய உங்களுடைய கனவுகள், உங்களுடைய வந்து நிறைய பேர் கதையை வச்சுட்டு நிறைய இளம் இயக்குநர்கள் காத்துட்டு இருக்காங்க. ஸ்கிரிப்டை கேளுங்க, அவங்க கிட்ட கேட்டு நீங்க வந்து ரொம்ப கரெக்டா பண்ணுங்க. நானும் நிறைய படம் பண்ணிட்டு இருக்கேன், முடிஞ்ச வரைக்கும்
முடிஞ்ச வரைக்கும் என்னுடைய கான்ட்ரிபியூஷனை கொடுக்குறேன். நான் சொல்றதெல்லாம் இது என்னுடைய இண்டஸ்ட்ரி, நம்முடைய இண்டஸ்ட்ரி. இங்க உட்கார்ந்துருக்க பழைய பத்திரிகையாளர்கள் நிறைய பேர் எனக்கு நல்ல பரிச்சயமானவங்க, ரொம்ப காலமா இருக்கும். ஸோ அதனால இது நம்ம இண்டஸ்ட்ரி, வாங்கன்னு சொல்லி எல்லாரையும் வர வைக்கிறோம். முடிஞ்ச வரைக்கும் பண்ணட்டும். இப்ப பெரிய படம் மட்டும்தான் ஒரு 10 பேர் இருப்பாங்களா, இல்ல 15 பேர் இருப்பாங்க. பொங்கல் எனக்கு, தீபாவளி உனக்கு, ரம்ஜான் உனக்கு, கிறிஸ்துமஸ் எனக்கு, இப்படி பிரிச்சுக்கிட்டாங்க நாட்களை. மற்ற நாள்ல என்ன படம் பண்ண போறோம் நம்ம? சரி, விழாக்காலம் மட்டும்தான் இருக்குன்னா மீதி நம்ம என்ன பண்ண போறோம்? படம் வேணும் இல்ல, அதுக்கு ஆட்கள் வேணும், படம் எடுக்கணும். ஸோ அதை நம்பி இருக்கிற என்னை போன்ற நடிகர்கள், இன்னும் பெப்சின்னு ஒரு 24 கிராஃப்ட் இருக்கு, அதுல ஒர்க் பண்ற நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு வேலை கொடுக்கறதுக்காக நீங்க தயவு செய்து இந்த இண்டஸ்ட்ரி, சினிமா இண்டஸ்ட்ரின்னு சொன்னாங்க, இது ஒரு தொழிற்சாலை, இது நல்லா இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். என்னுடைய ஹம்பிள் ரிக்வெஸ்ட், வழக்கமா நான் சொல்றதா, தமிழக அரசுக்கு ஒரு அன்பு வேண்டுகோள், என் அன்பு தம்பியின் உரிமையோடு சொல்லலாம், மாண்புமிகு அமைச்சர் திரு உதயநிதி அவர்களுக்கு ஒரு அன்பு வேண்டுகோள். இது உங்ககிட்ட சொன்னா போய் சேருன்றதுக்காக சொல்றேன். தயவு செய்து நீங்கள் வந்த திரையுலகம் என்கிற காரணத்தால் எங்களுக்குன்னு ஒரு இடம் வேணும். அங்க போஸ்ட் ஓட்டுறதுக்கு என் கண்ணு முன்னாடியே போஸ்டர் கிழிச்சிட்டு, உங்களுக்கு கூட்டணி கட்சி அரசியல் வேணும் நான் இல்லைன்னு சொல்லல, பட் இதுவும் ஒரு இண்டஸ்ட்ரி. போஸ்ட் நாங்க டாக்ஸ் கட்டி, வரி கட்டி போஸ்ட் அடிக்கிறோம். எங்க போஸ்ட் ஓட்டுறதுக்கு ஒரு இடம் தயவு செய்து எங்களுக்காக கொடுங்க, நாங்க அதுக்கு எவ்வளவு செலவோ நாங்க பாத்துக்கிறோம். ஒரு தயாரிப்பாளர், ஒரு நடிகை நான் ஆதங்கப்படுறேன், ஒரு போஸ்ட் ஓட்டினாதான் இந்த படம் இந்த தியேட்டர்ல ஓடுதுன்னு தெரியும். அதனால ஒரு இடத்த ஒதுக்கி கொடுங்க, அங்க இடத்த நாங்க பராமரிச்சுக்கிறோம், நாங்களே பண்றோம். அது நீங்க டீம் கிட்ட பேசலாம், தவறு இல்லை. இதை செய்து தர வேண்டும் என்று என் அன்பு வேண்டுகோளை என் தம்பி மாண்புமிகு அமைச்சர் உதயநிதி அவர்களுக்கு அன்பு வேண்டுகோளாக வைக்கிறேன். ஆமா நிஜமா ஒரிஜினல் 1 லட்சம். அப்புறம் ஒரு 15 நாள் கழிச்சு எனக்கு எதுக்குடா அவ்வளவு சம்பளம் வந்துச்சு, எதுக்குன்னு தெரியல, நம்ம என்ன பேசணும் என்ன வாங்கணும்னு தெரியல, சரி பாத்துக்கலாம். அப்புறம் வேணும் ப்ரொடக்ஷன் மேனேஜர் ஃபோன் பண்ணி, அண்ணே 1 லட்சம் ரூபா, ஆமா வந்திருக்கு, என்ன செய்ய, திருப்பி அனுப்புங்க, திருப்பி அனுப்பிச்சிட்டேன். 2 பேருமே ஒழுங்கா நாகரிகமா நடந்துக்கிட்டோம். சோ பேசின சம்பளம் வராதது ஒரு போராட்டம், அது குறையா சொல்லல, பேசுனதை விட கொடுத்து அதிகமா கொடுத்து திருப்பி வாங்கிட்டதுல ஒரு நாகரிகம் இந்த கம்பெனில இருக்குங்கிறதுக்கு சார் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்களும் நன்றியும். இது தொடரணும், நிறைய நீங்க படம் பண்ணணும். இந்த நாகரிகத்தை எல்லாருக்கும் நான் அனுபவிச்ச மாதிரி கூட கொடுக்க வேண்டாம். மனபாலா உயிரோட இருக்க போய் பார்த்து போன் பண்ணா சொல்லுவாரு, நம்ம எல்லாம் இப்ப பேச ஆரம்பிச்சோம்னாடா நிறைய பிளாஷ்பேக் பேச வேண்டியிருக்கு, ரொம்ப நாள் உயிரோட இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் முன்னாடி கிளம்பிட்டார். இப்ப இந்த படத்துல டைரக்டர் ராஜேஸ்வர் சார் சன்னோட பையன் தான் டைரக்டர். கடலோர கவிதைகள்னு சத்யராஜ் சார், பாரதிராஜ் சார் டைரக்ஷன்ல பிலிம் இன்ஸ்டியூட்ல இருந்து பிசி சார் கூட சேர்ந்து நிறைய ஆங்கிலம் பேசுகின்ற எழுத்தாளர்கள் வந்த காலம். அப்ப சோமசுந்தரேஸ்வர் அப்படின்னு ஒருத்தர் எங்களுக்கு அறிமுகமானாங்க பாரதிராஜ் சார் ஆபீஸ்ல. நிறைய ஆங்கில கதைகளை பத்தி, ஆங்கில ப்ரோவர்ஸ் பத்தி நிறைய சொல்லுவாரு. அப்புறம் கடலோர கவிதைகளுக்கு அவர் தான் கதை சொல்லி ஓகே பண்ணி விசாகப்பட்டினம் ஷூட்டிங்ல இருக்கும்போது திடீர்னு ராஜேஸ்வர் சார் வரல. என்னன்னா இல்ல அவருக்கு பையன் பிறந்திருக்கான், அதனால அவர் வரலன்னு. அந்த பிறந்த பையன் அந்த படத்தோட டைரக்டர். இப்ப பிளாஷ்பேக் எவ்வளவு லென்த்தா இருக்குன்னு பாருங்க. அவர் கூட இணை டைரக்டர் இன்னொரு டைரக்டர் இருக்காரு. 2 பேரும் ஒரு சின்ன பிட்டு கேரக்டர் கொடுத்தாங்க. நீங்க படம் பார்த்தா தெரியும் ஏன் எனக்கு பிட்டு கேரக்டர் கொடுத்துருக்காங்கன்னு. இன்னொரு ஆச்சரியம், பொறாம, மகிழ்ச்சி ஆனந்தராஜ் சாருக்கு தொந்தி இருக்கு. அப்பா எனக்கு ரொம்ப சந்தோஷம், ஏன்னா ஃபிட்டா வச்சுக்கிட்டே இருப்பாரு. இன்னைக்கு தொந்தியை பார்த்தோன்னா அப்பா வாடி மவன வா தொங்கட்டும், ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நான் பார்த்ததுல இருந்து அப்படியே பெர்ஃபெக்ட் ஃபிட்ல இருப்பாரு. இன்னைக்கு பார்த்தோன்னே வயிறை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. நம்ம கம்மியாக்கிட்டோம், அவரை வளர்த்துட்டாரு. ஜான் விஜய், ரவி, நம்மளுடைய காம்பினேஷன் ஒரு மாதிரி சக்சஸ்ஃபுல் காம்பினேஷனா வந்துட்டு இருக்கோம். ஸோ இதுவும் அந்த காம்பினேஷன் அமையணும்னு நினைக்கிறேன். ஒரு 21-22 வயது இளைஞனாக நான் சந்திச்ச இமான் இன்னைக்கு வளர்ந்து நின்று பறந்து ஒளி வீசுற நடத்துல இருக்காரு. வாழ்த்துக்கள் தம்பி, இன்னும் நீங்க வளரணும். அஜய், டான்ஸ் மாஸ்டர் அஜய் எங்களுக்கு சென்னை 28ல இருந்து அப்படியே கூடவே கலந்துட்டு இருக்காரு. ஹீரோ ரொம்ப அமைதியா இருக்கிற மாதிரி நம்புவார், ஆனா நம்பாதீங்க, பயங்கரமான சேட்டைக்காரன், பெரிய சேட்டை. 6 ஒரு படம் 2 பேரும் நடிச்சோம். அதை ரொம்ப பெருசா எதிர்பார்த்தேன் அந்த படம் ஓடுன்னு. ரொம்ப அருமையா அதுல ஒரு இன்டென்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தா. அப்படி
அது இந்த படத்துல அந்த வாய்ப்பு கிடைக்கும்னு நினைக்கிறேன். பாட்டும் சரி, கோரியோகிராஃபும் சரி, போட்டோகிராஃபியும் சரி ரொம்ப நல்லா இருக்கு. எடிட்டர், ஸ்டன் மாஸ்டர், ஆத்தாடி கிங்ஸ்லி பேசலைன்னா இப்படி அவர் வாட்டில் ஏதாவது அடுத்த படத்தில் நம்மளை போட விடாம சொல்றாரு. ஐயா வணக்கம் ஐயா, நல்லா இருக்கீங்களா ஐயா? புது மாப்பிள்ள இப்போ ஏதாவது விசேஷம் சரி சொல்லுங்க, டக்குன்னு அடுத்து கேட்க கட் பண்ணலாம். எல்லாரும் பாடலாசிரியர் எல்லாருக்கும் நன்றி. ஹீரோயின் ரொம்ப அழகா இருக்கீங்க படத்தில் பார்க்குறேங்கம்மா, சோ ஸ்வீட். என்ன அதை சொல்லாம இப்படி தேவராஜ் இது கொஞ்சம் நோட்டீஸ் பண்ணிக்கங்க. ரைட், ஓகே, தேங்க்யூ. எல்லாருக்கும் நன்றி. என்னன்னா இப்போ இந்த புது படங்கள், புது ப்ரொடக்ஷன் ஹவுசஸ், புது டைரக்டர்களுக்கு வந்து இப்போ வந்து என்ன ஒரு கல்ச்சர் வந்துருச்சுன்னா, சினிமாவுக்கு முதல்ல எல்லாம் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆகிறதுக்கோ அந்த சினிமாவுக்குள்ள எந்த துறை சேரா இருந்தாலும் யாராவது ஒருத்தனை பழகணும். ஏன்னா மெட்ராஸ்ல நான் வரும்போது எனக்கு தெரிஞ்ச ஒரே ஆள் நான் தான். அதுக்கப்புறமா ஆளுகளை பழகி யார்ட்டையாவது ஒருத்தர் அசிஸ்டண்டா சேர்ந்துருன்னு சொல்லி போராடி அப்புறம் உள்ள வந்தேன். இப்போ அப்படின்னா நேர சினிமாவை கேவலமா காரி துப்புறது, அவங்கள கூப்பிட்டு சினிமா வாரி அணைச்சிக்குது. இப்போ அந்த நிலைமைக்கு வந்துருச்சு. அது மாதிரி இருக்கிறது என்னன்னா, முதலீடு போறவங்களோட நிலைமை ரொம்ப மோசமாகுது. ப்ரொடியூசர்ஸ்க்கு எந்த விதமான கேரண்டியும் இல்லாத ஒரு சூழ்நிலையில தான் இந்த வந்து புதுசா சினிமாவுக்கு வர்றன்ற பேரால, சினிமாவை கழுவி ஊத்துறோம் ஜாலி ஃபன்னுங்கிற பேரால படத்தை பார்த்துட்டு பிடிச்சே ஆகணும், படத்தை பார்க்கணுன்ற கட்டாயம் இல்லை. ஆனா ஒரு படத்தை வளர்ற குழந்தைய வந்து இது விளங்காது, நல்லா இருக்காதுன்னு சொல்றது எப்படி கஷ்டமோ அது மாதிரி இருக்கு. அதை நீங்க ஊடகவாதிகள் கொஞ்சம் அதை வந்து எங்களுக்காக கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி, ஏன்னா நம்ம சினிமாவை சார்ந்து இருக்கக்கூடியவங்கனால இந்த வேண்டுகோள் உங்களை வைக்கிறேன். வந்தோடனே படம் ரிலீஸ், எந்த படமா இருந்தாலும் எவ்வளவு பெரிய படமா இருந்தாலும் ஒண்ணு வேலைக்கு ஆகாது. என்னடா தியேட்டர் பாதி படம் ஓடுறதுக்கு முன்னாடி ஒரு குழந்தைய கழுத்து பிடிச்சி தெரிகிற மாதிரி இல்லையா? இது இந்த நம்பி இருக்கிற பல குடும்பங்களின் சார்பாக உணர்வுபூர்வமாகவும் உழைப்பு நல்ல சின்சியரா உழைக்கிறவங்க சார்பாகவும் உங்கள் மூலமா இதை வந்து கொஞ்சம் ஏதாவது ஒரு வகையில் உங்களோட விமர்சனங்களை, இந்த படம் நல்லா இருந்தா எழுதுங்க, இல்ல அந்த மாதிரி படங்களை வந்து வர்ற படங்களை வந்து போட்டு படுத்திடுறாங்க, அதை கொஞ்சம் நீங்க வந்து அதை வந்து வேற ஒரு கோணத்துல அணுகுனீங்கன்னா நிறைய ப்ரொடியூசர்ஸ் வருவாங்க, நிறைய டைரக்டர்ஸ் வருவாங்க, நிறைய புதிய படங்கள் உருவாகும், புதிய புதிய சிந்தனைகள் அடுத்தடுத்த தலைமுறை வரும்போது தான் வேற வேற ஒரு வெளிச்சம் வரும், ஒரு வேறமான பார்வை வரும். உணர்வுன்றது எல்லா காலத்திலும் ஒண்ணுதான். பட்டு புதிய தலைமுறை வந்து ஒவ்வொரு உணர்வும் எப்படி பறக்காதுன்ற பொறுத்து தான் ஒரு காட்சி ஊடகமா சினிமா மக்களை என்டர்டெயின் பண்ணுது. அதுக்கு வேணும்னு நினைச்சு எங்க எல்லாரும் சார்பாக வேண்டுகோள் வச்சுக்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.